ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிளாஸ் 5. இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடத்த போற எல்லா கிளாஸுமே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல தான் வரும். ஸோ கண்டிப்பா வந்து எந்த ஒரு கிளாஸையுமே மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா தெளிவா பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு இப்பதான் நீங்க புதுசா இருந்தாலும் சரி, மேக்ஸ் எப்படி போடுறது, இல்ல எனக்கு மேக்ஸ் வராது, எந்த மாதிரி இருந்தாலுமே நீங்க மேக்ஸிமம் மார்க் வந்து இந்த சீரீஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல எல்லாமே எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்க ஈஸியா போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இல்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம வந்து ஃபுல்லா எல்லா மாடலும் கம்பைன் பண்ணி நடத்தி நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதையும் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்கூல் புக் மட்டுமே கம்பைன் பண்ணி ஒரு 100 சம் சீரீஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா இப்ப நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் பகுதியாகட்டும், அதுக்கப்புறம் அறநூல்கள் பகுதியாகட்டும் சார் வந்து கிளாஸ் நடத்தி போட்டிருக்காரு. ஸோ நடத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க அதையும் கையோட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் எடுத்து புக்கை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ கிளாஸை தெளிவா கவனிச்சு நோட்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு அதுலயே பிவைக்கு கொடுத்துட்றாரு. ஸ்கூல் புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ அதை ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அந்த கான்செப்டை பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெளிவா கிடைச்சிரும். சோ கண்டிப்பா அதையும் பாருங்க, ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம், ஓகேங்களா? சோ ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எடுத்தது டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே. சோ ஃபுல்லா கடைசி வரைக்குமே பாருங்க. அப்பதான் ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க, 21வது கேள்வி. ஆல்ரெடி நம்ம 20 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? சோ ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6400 வினால் பெறப்படும் தொகை என்ன? சோ இந்த பாருங்க, தனி வட்டி சம்மு பெறப்படும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி அமௌண்ட் கேட்டா நம்ம வெறும் ஐ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தொகை கேட்டாங்க அப்படின்னா நம்ம முழு தொகை கண்டுபிடிக்கணும். முழு தொகை அப்படின்னா அசல் கூட அந்த வட்டி அமௌண்ட்டை சேர்த்தணும். ஸோ இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வட்டி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். தனி வட்டி அப்படின்னாலே ஃபார்முலா ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே நம்ம ரொம்ப ஈஸியா போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆர் கொடுத்திருக்காங்க. ஆர் வந்து 5% கொடுத்திருக்காங்க. என் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இதா கொடுக்கல, வருடங்கள் மாதங்கள் கலந்து கொடுத்திருக்காங்க. அப்ப 2 ஆண்டு 6 மாதம் கொடுத்திருக்காங்க. அசல் கொடுத்திருக்காங்க 6400. நம்ம அந்த தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயுமே தனி வட்டி பாத்தீங்க அப்படின்னா அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இதை மூணையும் பெருக்கனா கிடைச்சிரும். பாருங்க, அந்த தனி வட்டி ஈக்குவல் டு அசல் 6400, வட்டி வீதம் 5% எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். ஏன்னா அந்த சதவீதத்தை நம்ம பின்னமா மாத்தும் போது 5 டிவைடட் பை 100ன்னு ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இன்டூ எப்பயுமே இந்த இடத்துல ஆண்டுகளா மட்டுமே தான் எழுதணும். மாதங்களா இருந்ததுன்னா நம்ம ஆண்டுகளா மாத்திட்டு எழுதணும். ஸோ முழுசா இங்க இருக்கு இல்லையா 2 வருஷம் அப்படிங்கிறத முழு நம்பரா எழுதிக்கோங்க. 6 மாதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப 6 மேல எழுதி டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் போடணும், ஓகேங்களா? அப்ப 6/12. ஸோ இப்ப பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 அடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆல் அடிச்சீங்கன்னா இது 1 இது 2. இந்த 2ஐயும் அடிக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த 2ஐயும் அடிக்க கூடாது. ஏன்னா அது வந்து கலப்பு பின்னத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா போடலாம். பாருங்க, 2 ஆண்டு 6 மாசம், ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 6 மாசம்னா எத்தனை வருஷம்? அரை வருஷம். அதுதான் இந்த இடத்துல. அப்ப என்ன அர்த்தம்? 2 ஆண்டு 6 மாசம் அப்படின்னா 2.5 வருஷம்னு அர்த்தம் இல்லையா? சோ ஒரு சில இடத்துல நம்மளால இந்த இதை கால்குலேட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி டிவைடட் பை 12 போடுங்கன்னு சொன்னேன். சோ எத்தனை? 2.5 வருஷம், ஓகேங்களா? இந்த மாதிரி 6 மாசம் 3 மாசம் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். 3 மாசம்னா கால் வருஷம், 3/4 மாசம், சரி
9 மாசம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 3/4 வருஷம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்ப பாருங்க 64 × 5 என்ன வரும், 320 வரும். இன்டூ கலப்பு பின்னத்துல சம் எப்பயுமே போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கணும், கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். அப்ப 4 5/2 கிடைக்கும். ஸோ 2ஆல் அடிச்சிங்கன்னா 160, 160 × 5 800 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம போய் டிக் அடிக்கலாமா அப்படின்னா, இங்க பாருங்க ஆப்ஷன்ல இருக்கு, டிக் அடிக்கலாமா அப்படின்னா அடிக்க கூடாது. ஏன்னா அவங்க கேட்டது பெறப்படும் தொகை கேட்டிருக்காங்க, அதாவது மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகை அப்படின்னா அசல் கூட அதை கூட்டணும். அசல் 6400 பிளஸ் 800 கூட்டினீங்க அப்படின்னா 7200 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆனா நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணுவோம், வேகமா போய் ஷேர் பண்ணிடுவோம். அப்படி ஷேர் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் தெரிஞ்சா கூட நம்மளால மாத்த முடியாது இல்லையா. ஸோ அவ்வளவுதான், அது பண்ணதுன்னு ஆயிரும். ஸோ தெளிவா நம்ம ஆன்சர் போட்டுட்டாலுமே ஒன்ஸ் வந்து அந்த கொஸ்டினை வந்து மறுபடியும் ரீட் பண்ணிட்டு இதுதான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 7200. சோ பெறப்படும் தொகை, அதாவது தனி வட்டி கேட்கறாங்களா இல்ல வந்து அந்த மொத்த தொகை கேட்கறாங்களான்னு பாத்துக்கோங்க. சோ எப்பயுமே இந்த இடத்துல n நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆண்டுகளா மட்டுமே தான் இருக்கணும். சோ இந்த இடத்துல 2 ஆண்டு 6 மாதம்னு இருந்ததால 2 வருஷத்தை முழுசா வச்சுக்கோங்க. 6 மாசத்தை வருஷமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா அது வருஷமா மாறிடாது. எந்த இடத்துல என்ன கொடுத்தாலுமே, மாசத்துல உங்களுக்கு என்ன கொடுத்தாலுமே அதுக்கு டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் போட்டீங்க அப்படின்னா அது வந்து வருடமா மாறிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இந்த 3ஐயும் பெருக்கினா தனி வட்டி கிடைச்சிரும். இங்க மொத்த தொகை கேட்கறதால அசல் கூட அதை கூட்டிட்டீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியா இதெல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த டாபிக். 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம். விகிதம் போடணும் அப்படின்னாலே அதோட அலகு 2 இருக்கு இல்லையா, அதோட யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கணும். ஒன்னேவா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம விகிதம் போடணும். இப்போ பாருங்க, இப்போ மீட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ 5 மீட்டர் 4 மீட்டர்னு இருக்கு அப்படின்னா இதை விகிதமா மாத்தும் போது 5:4 தான் போடணும். 5 மீட்டர் 4 மீட்டர்னு போடக்கூடாது. விகிதத்திற்கு அலகு கிடையாது. ஓகேங்களா. சோ விகிதத்திற்கு அலகு கிடையாது. ஆனா விகிதம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஒரே அழகா மாத்திரணும். ஓகேங்களா. சோ என்ன இருந்தாலுமே ஏதோ ஒன்னா நம்ம மாத்திரணும். இங்க பாருங்க மணி வினாடின்னு இருக்கு, ஏதோ ஒன்னா மாத்திரணும். ஒண்ணு வினாடியா மாத்தணும் இல்லைன்னா மணியா மாத்தணும். சோ நம்ம வினாடியா மாத்திக்கலாம். பாருங்க 60 வினாடி ஈக்குவல் டு 1 நிமிடம், 60 நிமிடம் ஈக்குவல் டு 1 மணி நேரம். அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, 60 × 60 வினாடி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா 1 மணி நேரம்னு கிடைக்கும். ஸோ 3600 வினாடிகள். ஏன்னா 1 நிமிஷத்துக்கே 60 வினாடி. அப்ப 60 நிமிஷத்துக்கு 60 × 60 வினாடின்னு ஆகும். ஸோ 3600 வினாடி அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கான வினாடி. இங்க ஆல்ரெடி 9 வினாடி இருக்கா. ஸோ என்ன பண்ணணும், விகிதம் போடணும். விகிதம் போடும்போது அவங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்ப மணி நேரத்துக்கான வினாடி 3600, ரெண்டாவதா 9 வினாடி கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, வினாடின்னு போடக்கூடாது. ஏன்னா விகிதத்திற்கு அலகு கிடையாது. ஆனா அது விகிதம் போறதுக்கு முன்னாடி சேமா மாத்திட்டு தான் நம்ம போடணும். ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்ததுன்னா டிவைட் பண்ணி அதோட சுருங்கிய வடிவம் போடணும். இல்ல அப்படின்னா அப்படியே பார்த்துக்கலாம். சோ ரெண்டுமே 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப 3600 டிவைடட் பை 9 ஈஸ் டு 9 டிவைடட் பை 9. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 400ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் 400:1, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ அதே மாதிரி இங்க டிவைட் பண்ணும்போது ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பரை வச்சு ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். 1 டிவைட் பண்ணிட்டு 1 விடக்கூடாது, உங்களுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. சோ அப்போ இதுக்கான ஆன்சர் 400:1. இந்த மாதிரி என்ன கொடுத்தாலுமே அதுக்கு இது பாத்தீங்கன்னா பைசா, அதுக்கப்புறம் ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைன்னா மீட்டர் கிலோமீட்டர் கொடுப்பாங்க, கிராம் கிலோகிராம் கொடுப்பாங்க, என்ன வேணா கொடுக்கலாம். எந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்ம ஒரே அழகா மாத்தினதுக்கு அப்புறம் விகிதம் போட்டு அதோட சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா.
அடுத்து பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா HCF and LCM டாபிக் 2/3, 3/5, 7/9 மற்றும் 9/13 ஆகிய எண்களின் மீ போ மா. எப்பயுமே இந்த இடத்துல தமிழ்ல பார்க்காதீங்க, இங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஏன்னா மீசி மா, மீ போமா இது எல்லாமே ஒண்ணுதான், நமக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதனால எப்பயுமே இந்த மாதிரி LCM and HCF டாபிக் வந்துருச்சுனாலே இங்க இருக்க இங்கிலீஷ்ல இருக்கிறத பாத்துக்கோங்க. LCM கேட்டிருக்காங்க. சோ அது போக இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பின்னத்துல இருக்கு. சோ பின்னத்துல உங்களுக்கு LCMஓ HCFஓ எது கேட்டாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னத்துல மேல இருக்க வேல்யூஸ் தனியா அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பைக்கு கீழே இருக்க வேல்யூஸை தனியா அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தனித்தனியா இருக்கிறத நான் ஒன்னா சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க LCM கேட்டா மேல இருக்க வேல்யூக்கு LCM கண்டுபிடிங்க. ஓகேங்களா? HCF கேட்டா மேல இருக்க வேல்யூக்கு HCF கண்டுபிடிங்க. எது கேக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ட கீழே கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ இங்க LCM கேக்குறதால மேல இருக்க வேல்யூஸ்க்கு எல்லாம் LCM, அதுக்கு ஆப்போசிட்டான HCF வேல்யூ, HCF வந்து கீழே இருக்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை HCF வந்து கேள்வியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேல வர்ற வேல்யூஸ்க்கு எல்லாமே HCF கண்டுபிடிக்கணும், கீழே வர்ற வேல்யூக்கு எல்லாமே LCM கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாம். பாருங்க இந்த இடத்துல 2, 3, 7, 9. ஸோ LCM அப்படின்னா அதாவது இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே டிவைட் பண்ற நம்பர் இருந்தாலும் போடலாம். சப்போஸ் அப்படி இல்லை, ஏதோ 3 நம்பர் 2 நம்பர் இதை மட்டுமே டிவைட் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த இடத்துல 3, 9 3ஆல டிவைட் ஆகும், மற்ற எதுவுமே டிவைட் ஆகாது. அப்ப 2, ஸோ இது ஒரு டைம் வரும், இது 7 அப்படியே வந்துடும், இது 3 டைம். எது டிவைட் ஆகலையோ அது அப்படியே கீழே இறங்கிரும், டிவைட் ஆகிறத டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2, 7, 3 இது எதுவுமே உங்களுக்கு காமனா டிவைட் ஆகாது. அப்ப இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. பாருங்க 3, 2, 7, 3. ஓகேங்களா? ஸோ பாருங்க 2, 3, 6, 7, 3, 21, 6, 12. அப்ப 126 அப்படிங்கிறது தான் LCMஓட வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மேல கொண்டு வந்து போட்டுறணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க எடுத்து போடும்போது மாத்தி போட்டுருவீங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டுபிடிச்சதுமே இங்க போட்டுறணும். இப்போ LCM கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா ரொம்ப ஈஸியா பாருங்க, 3, 5, 9, 13 ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கே கிடையாது. LCM அப்படின்னா இருக்கிற எத்தனை நம்பர் இருந்தாலுமே எல்லா நம்பரையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா மட்டும்தான் டிவைட் பண்ணணும். இல்ல அப்படின்னா HCF வேல்யூ 1. ஓகேங்களா? சோ பாருங்க 3, 5, 9, 13 எதுவுமே காமனா டிவைட் ஆகாது. 3, 9 டிவைட் ஆகும், பட் இந்த இடத்துல நம்ம 2 மட்டும் எடுக்க கூடாது, எல்லாத்தையும் தான் எடுக்கணும். அப்ப எதுவுமே வந்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ற மாதிரி கிடையாது. அப்ப HCF வேல்யூ 1. சோ இதை நான் டானா வகுத்தல்ல போடணுங்கிற அவசியமே கிடையாது. சோ 126 டிவைடட் பை 1. எப்பயுமே டிவைடட் பை கீழே 1 இருக்கு அப்படின்னா அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான், முழு நம்பரை தான் குறிக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 126. இந்த மாதிரிதான் பின்னத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை மேல இருக்க வேல்யூஸுக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஆப்போசிட்ட நம்ம கீழே இருக்க வேல்யூஸுக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின்னத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒருவேளை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் செக் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? தெளிவா புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் 80%, கணிதத்தில் 85% தேர்ச்சி பெற்றனர் மற்றும் அறிவியல், கணிதம் ஆகிய இரு பாடங்களிலும் 75% தேர்ச்சி பெற்றனர். 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இது வந்து சதவீதம் டாபிக், அதாவது பெர்சன்டேஜ் டாபிக். ஸோ ரொம்ப ஈஸியானது, பட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா அறிவியல், கணிதம்னு 2 சப்ஜெக்ட் இருக்கு. நான் வந்து இதுக்கு ஒரு வெண்படம் வரைகிறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க வரையணுங்கிறது கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ 2 வெண்படம் வரைகிறேன், ஒன்னு வந்து சயின்ஸ், ஒன்னு வந்து மேக்ஸ். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, 80% உங்களுக்கு சயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதாவது பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ 80% சயின்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க, 85% மேக்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2லயுமே பாஸ் ஆனவங்க 75% பேர்.
புரியுதுங்களா? சோ 80% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிரும். அதாவது சயின்ஸ் மேக்ஸ்னு 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவங்களும் வருவாங்க, சயின்ஸ்ல மட்டுமே பாஸ் ஆனவங்களும் வருவாங்க. அதே மாதிரிதான் மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல சயின்ஸ்ல 2லயும் பாஸ் ஆனவங்க வருவாங்க, மேக்ஸ்ல மட்டுமே பாஸ் ஆனவங்களும் வருவாங்க. புரியுதுங்களா? இந்த வெண்படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பாருங்க, இதுக்குள்ள அந்த 75 அப்படிங்கிறது இதுலயும் வரும், இதுலயும் வரும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவங்க மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, 80% பேர் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லயும் 85% பேர் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்லயும் பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா இந்த வேல்யூஸ்ல தான் இந்த 75 அப்படிங்கிறது இன்க்ளூடட். பாருங்க, இது ரெண்டும் மெர்ஜ் ஆகுது இல்லையா? சோ 75 நம்ம இந்த இடத்துல கழிச்சுக்கணும், ரிப்பீட் ஆகுது இல்லையா? அதனால நம்ம இதை கழிச்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ பாருங்க, 85ல இருந்து 75 போச்சுன்னா 10. அப்ப 80 + 10 என்ன கிடைக்கும்? 90% மாணவர்கள். புரியுதுங்களா? சோ எதுக்காக 75 கழிச்சேன் அப்படின்னா 80 85 அவங்க கொடுத்திருக்கிறது இந்த வட்டத்தையே பாத்துக்கோங்களேன். பாருங்க, வட்டம் ஃபுல்லா இருக்கு, இந்த வட்டம் ஃபுல்லா இருக்கு, இந்த சென்டரா இருக்கு இல்லையா? இது என்ன அர்த்தம்? ரெண்டுலயும் இருக்க ஆளுங்களா குறிக்குது. ஓகேங்களா? அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்பீட்டட் வரக்கூடாது, டூப்ளிகேட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டையும் கூட்டி 75 கழிச்சுக்கிட்டேன். அப்ப என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? 90% கிடைச்சிரும். மொத்தமா இருக்க மாணவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே என்னது? 100%. சதவீதம் அப்படின்னாலே 100 தான் வச்சுக்குவோம் இல்லையா? சோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 100%. ஏதாவது ஒரு பாடத்துல, ஓகேங்களா, ஒண்ணு சயின்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸ்ல இருக்கலாம், இல்ல ரெண்டுலயும் கூட இருக்கலாம். இப்ப ஏதோ ஒண்ணுல கம்பல்சரி பாஸ் ஆனவங்க, ஓகேங்களா, சோ மினிமம் ஒண்ணுல பாஸ் ஆனவங்க பாத்தீங்க அப்படின்னா 90% பேர் இருக்காங்க. அப்ப ரெண்டுலயுமே பாஸ் ஆகல அப்படின்னா, ஓகேங்களா, சோ 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவர்கள். சோ என்ன வரும்? மொத்தத்துல இருந்து இந்த ஒரு பாடத்துல பாஸ் ஆனவங்கள கழிங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. 100ல இருந்து 90 போச்சுன்னா எவ்வளவு? 10%. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாடத்திலயுமே பாஸ் ஆகாதவங்க. சோ இங்க கேள்வியில கொடுத்திருக்காங்க பாருங்க, 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறவில்லை. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது சதவீதமா கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூஸா கொடுத்திருக்காங்க. சோ 2 பாடத்திலும் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் 40 பேரு. இததான் நம்ம 10% கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 10% 100 மாத்துனீங்கன்னா போதும். ஓகேங்களா? சோ 10 எப்படி 100 மாத்தலாம்? 10ஆல பெருக்கணும். அப்ப 2 சைடுமே 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 100% கிடைச்சிடும். பாருங்க, 40 × 10 = 10 × 10. சோ இது என்ன ஆகும்? 100% ஆயிரும். இது 400 ஆயிரும். அப்ப 100% மாணவர்கள் எத்தனை பேர்? 400 பேர். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ தெளிவா பொறுமையா கவனிச்சுக்கணும். இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டினீங்க அப்படின்னா அது 100க்கு மேல போயிடும். மொத்தமாவே 100% தான் இல்லையா? சோ அதனால ரிப்பீட் ஆகிற அந்த என்ன சொல்றது டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, அந்த டூப்ளிகேட்டை நம்ம கழிக்கணும். அப்போ இந்த 75 அப்படிங்கிறத நம்ம கழிச்சிடணும். ஓகேங்களா? சோ கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா ஏதோ ஒண்ணுல, குறைஞ்சபட்சம் ஒண்ணுல பாஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ரெண்டுலயுமே பாஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒண்ணுல கம்பல்சரியா பாஸ் ஆயிருப்பாங்க. அவங்க இது கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்துல இருந்து கழிச்சிங்கன்னா ரெண்டுலயுமே பாஸ் ஆகாத மாணவர்களோட சதவீதம் கிடைச்சிரும். அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியா மொத்த மாணவர்கள் என்ன அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ அடுத்து பாருங்க, கடைசி கேள்வி. இது பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், சுருக்குக டாபிக். பாருங்க, ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க. ஓகேங்களா? சோ அதாவது இப்ப ஏதோ ஒரு பின்னம், என்ன பின்னம்னே நமக்கு தெரியாது இல்லையா? சோ நான் XY அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது என்னது பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? தொகுதினா X, பகுதினா Y. அதாவது தொகுதினா மேல வர்றது நியூமரேட்டர், பகுதி அப்படின்னா டினாமினேட்டர். ஓகேங்களா? சோ இப்போ XY இந்த இடத்துல சதவீதத்துல கொடுத்துருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், இது 100% Xன்னும் இதை 100%
50% ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப இவங்க கொடுத்திருக்க மாதிரி நான் மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 50% தொகுதியை அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 100 + 50 x டிவைடட் பை இதுல பாத்தீங்கன்னா பகுதியில 20% குறைச்சிருக்காங்க. அப்ப 100 - 20 y. ஓகேங்களா? சோ என்ன ஆகும்? இது 150% பாத்தீங்க அப்படின்னா x, 80% பாத்தீங்க அப்படின்னா y. ஓகேவா? சோ இப்போ இது என்னவா மாறுதுன்னா 3/5 மாறுதான். இந்த மாதிரி நீங்க மாத்துனீங்கன்னா இந்த வேல்யூ 3/5க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த பின்னம் இப்படி மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன வேணும்? x/y மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பெர்சன்டேஜ் தேவை கிடையாது. ஏன்னா மேல ஒரு பெர்சன்டேஜ் கீழே ஒரு பெர்சன்டேஜ் அது கேன்சல் ஆயிடும். சோ அப்ப மீதி இருக்கிறத மட்டும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. 150 டிவைடட் பை 80ன்னு இருக்கும். டிவைடட் பைக்கு கீழே வரும். ஓகேங்களா? சோ அதாவது இங்க மல்டிப்ளைல இருக்கிறது என்ன ஆகும் பாருங்க, ஒரே நிமிஷம் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கு அப்படின்னா ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது அது டிவைடட் பைல போயிடும். டிவைடட் பைல இருக்கு அப்படின்னா மல்டிப்ளைல வந்துடும். ஆல்ரெடி இங்க 3/5ன்னு இருக்கா, இந்த இடத்துல 80 அப்படிங்கிறது டிவைடட் பைல இருக்கிறதால நீங்க மல்டிப்ளைல போடுங்க. இந்த இடத்துல 150 மல்டிப்ளைல இருக்கிறதால ஈக்குவேஷன் கிராஸ் போது டிவைடட் பைல போடுங்க. பாருங்க 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 50, இந்த 0 அடிஞ்சிரும். அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 8/5 25. அப்போ இப்ப இருக்க அந்த பின்னத்தோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 8/25. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 8/25. புரியுதுங்களா? சோ ரொம்ப ரொம்ப பேசிக்கா போட்டுடலாம். இதுவே நம்பரா கொடுத்திருந்தாங்க, அதாவது மேல வந்து 3 அதிகரிக்காங்க, கீழே வந்து 5 குறைக்கிறாங்கன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வெறும் xyன்னு எடுத்தா போதும். இந்த இடத்துல சதவீதத்துல கொடுத்திருக்கிறதால நம்ம 100% x 100% yன்னு எடுத்திருக்கோம். சோ அதிகரிக்குதுன்னா 100 கூட கூட்டிக்கோங்க, குறையுதுன்னா 100 கூட கழிச்சுக்கோ, 100ல இருந்து கழிச்சுக்கோங்க. சோ அந்த பின்னம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பின்னம் வந்து என்னது? 8/25. புரியுதுங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எடுத்த கேள்விகள் தான். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமா இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த சீரீஸை ஃபுல்லா தெளிவா கடைசி வரைக்குமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல ரொம்ப கை கொடுக்கும். சோ கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.